எங்கள் அண்ணியின் பாசத்தை. ஹே காய்ஸ், வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர்ஸ். 6 ஊர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணால் எப்படி இருக்கும்? எங்கள் அப்பாவுடைய ஊர் குலதெய்வ கோயில் மச்சப்புள்ளி கருப்பணசாமி கோயிலோட கும்பாபிஷேகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 3 நாள் கும்பாபிஷேகம் யாகம் நடக்கும். அதில் 2வது நாள் தான் நாங்கள் போனது. ஸோ எல்லாத்துக்கும் மோர் கொடுத்தாங்க. பூர்ணாகதி ஹோமம் என்ன வேணாலும் நடக்கும். நீ அழகா சொல்லுவேன், நான் பார்ப்பேன். ப்ரமோஷன் ஆனா அதுல எதாவது ஷேர் கொடுக்கணுமா? கேமரால எடுத்து ரகசியமா பேசி இவங்க தான் வந்து எங்களோட பெரிய அண்ணி. ஆய் சொல்லுங்க அண்ணி. குட்டி தம்பி, என்னோட தம்பி பையன். 6 ஊரில் இருந்துமே நன்கொடை கொடுத்தவங்க பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்னதானத்துக்கு. திருப்பி ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது சும்மா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. அதனால் என் பொண்ணு உட்காந்து அண்ணாமடியில் உட்காந்து சும்மா ஊட்டிகிட்டு இருந்தா. இதுதான் வந்து கோயிலோட ஸ்பேஸு. நல்ல வாழை மரம் கட்டி சுற்றி லைட் போட்டு எல்லா ஊரில் இருந்துமே பேனர் அடிச்சிருந்தாங்க. ஷார்ட்ஸுக்கு நான் இந்த பேனர், எங்கள் ஊரில் அடித்த பேனர் மட்டும்தான் எடுத்தேன். லாங் வீடியோவில் எல்லாரோட பேனரையும் எடுத்திருக்கேன். ரொம்ப வசனம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பேனர்ஸ். லாங் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். நைட்டு வந்து எல்லாருமே அடுத்த நாள் வந்து கும்பாபிஷேகம். நைட்டு வந்து 6 ஊருக்காரங்களையும் ஒருத்தராக உட்காந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாம்பூல பை போட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க, அதனால் ஆயிரக்கணக்கில் பை வந்து போட்டாங்க. ஒருத்தர் ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கோட கிளிப்பிங் இது. இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம். நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலேருந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour ஆகும். ஸோ எல்லோருமே வந்திருந்தாங்க காலையில். அந்த யாகத்தில் உட்காரும் போதே நமக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அங்கே இருந்து ஐயருக்கு அவ்வளோ அருள் சக்தி வந்து ஆடினார். கோயிலுக்குள்ளே போய் தண்ணி ஊற்றும் போது பயங்கரமாக அருள் வந்துடுச்சு அவருக்கு. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோ பேரோட சாமி கும்பிடும் போது அது ஒரு தனி வைபாகவே இருந்தது. இங்கே உள்ள அபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கும் ஊற்றுனதுக்கப்புறம் தான் மேலே கும்பத்தில் ஊற்றுனாங்க தண்ணி. எல்லா ஊரில் இருந்துமே சாமி ஆடிங்க வந்து கையில் காப்பு கட்டியிருந்தாங்க. எல்லா சாமிக்கும் அருள் வந்துடுச்சு கும்பாபிஷேகத்தப்போ. எப்பயுமே கும்பாபிஷேகம் பண்ணும் போது கருடர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருடரும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணார். எல்லா கோயிலில் இருக்கிற கலசத்துக்கும் ஒரு 2 பேர் ஏறி நின்னாங்க. நல்லபடியாக சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டோம். வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.